எங்கடா இருக்க? வீட்டில். டேய் டைம் இப்போ 9 மணி ஆயிடுச்சுடா. 9:30 மீட்டிங் இருக்குடா. அனு இப்போ ஏன் அப்படி இப்படி கத்துற? மணி 9 ஆகுதுடி. அதுக்கு தான் அப்படி கத்துனியா? 9 மணிக்கு ஒரு முக்கிய மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அலாரத்தை ஆஃப் பண்ண. நீ காலையில 7 மணிக்கு எந்திரிக்க 6 மணில இருந்து அந்த போன்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அலாரம் செட் பண்ணிட்டு நீ பாட்டு நல்லா தூங்குற. அவ்வளோ அடிச்சும் எந்திரிக்கல. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதான் அலாரம் ஆஃப் பண்ணி நான் பாட்டு படுத்துட்டேன். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அலாரம் அடிச்சு நீ எந்திரிக்கலனா என்கிட்ட எதுக்கு சண்டை போடுற? உங்ககிட்ட சண்டை போடலாம் டைம் இல்ல. அந்த ஒயிட் ஷர்ட்டுங்க இன்னும் வாஷ் பண்ணல. ஏய் அந்த ப்ளூ ஷர்ட் எங்க? அதுவும் தான். என்னத்துக்கு தான் இருக்கான்னு தெரியல. லேட் ஆயிடுச்சு. என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஏதோ மிஸ் ஆகுது. ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு வேறு எங்கே போச்சே? எங்கே வச்சான்னு தெரியலையே. அனோ 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 வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் கத்திட்டு கிடக்குதுங்க. என்ன? ஐடி கார்டுங்க எங்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னதான் தெரியும்? இதை கேட்டா தெரியல. வீட்டில் தானே இருக்க? ஆமா. உன் பேண்ட் எங்க, உன் ஷூ எங்க, உன் சாக்ஸ் எங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னோட வேலையா? நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் ஒரு வேலையும் பண்றதில்ல. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் பை, நீதான். கொஞ்சம் கூட நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. இந்த 3 மாசமா வேலைன்னு அந்த வேலை படையே சுத்திட்டு இருக்க. நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், நீ அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்றல. அப்படி என்ன முக்கியமா சொல்லிட போறேன்? தான் வந்துடுச்சு. மேனேஜர் கால் பண்றாரு. சைலண்டா இரு. ஹலோ, எங்கேயா இருக்க? சார் இதோ வந்துட்டோம் சார். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணயா? சார் டிராஃபிக்ல மாட்டிட்டேன் சார். இதோ வந்துருவோம் சார் கொஞ்ச நேரத்தில். யோ, சின்ன பசங்க மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க? சார் பக்கத்தில் வந்துட்டேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவேன் சார். இந்த பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ வரல, அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. வர. அபி என்ன? இந்தா, வெளியே சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காத. சரி நான் போயிட்டு வரேன். பார்த்து போக மாட்டியா அபி? வாசல் யாரும் இதை எடுத்துட்டு வச்சா? எனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்துக்கும் இதே டைலாக். இவன் கீழே விட்டு என்ன முறைக்கிறான்? ஏய் வாடா. மீட்டிங் என்ன ஆச்சு? மீட்டிங் முடிஞ்சு என்ன இப்போ வர? முடிஞ்சிருச்சா? பின்ன நீங்கள் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா அந்த ஆளு? மேனேஜர் என்ன? அவன் கண்ணை மட்டும் மாட்டுறாத, உன் மேலே செம்ம காண்டா இருக்கான். சும்மாவே அவன் நாய் மாதிரி கத்துவான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. பின்னாடி போடுறோம். அவர் வந்துட்டான்டா. கண்டிப்பாக சொல்கிறேன். செத்தான்டா. ஐயோ சார். எப்போ வந்த? இப்போ தான் சார். ஏதோ நாயகின்லாம் பேசின்னு இருந்த. ஐயோ மங்குஸ் மணி கேட்டுருச்சு போலையே. என்ன யோசிக்கிறா? இல்லை சார், வரவல்ல ஒரு ரோட்டில் நாய் ஒன்று அடிபட்டுருச்சு. அச்சோ, அதான் சார் மீட்டிங் வர லேட் ஆயிடுச்சு. பாவமா இருக்குல்ல? ஆமாம் சார், மனசு கேட்கல. நான் அந்த நாயை சொல்ல ஒன்ன சொன்னேன். புரியல சார். உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீயும் அந்த நாய் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்ப ரோட்டில். சார் 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 சாரி சார் சாரி சார். ஏண்டா இடியட், எவ்வளோ முக்கியமான மீட்டிங் இது. கேட்டா ரோட்ல நாய் அடி படிச்சு மனசு கேட்கல, மயிர் கேட்கலன்னு. சார் சார் சாரி சார் சாரி சார். இதுக்கப்புறம் நடக்காது. யோ என்ன சார்? போ போ போய் தொலை. வாடா வாடா. விட்டான்டா பைத்தியக்காரன்.
மச்சான் என்ன அனு கால் பண்ணாடா? தயவு செஞ்சு அந்த கால் மட்டும் அட்டன் பண்ணுறத. ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டேன்டா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த மச்சான் பேசு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஹலோ. ஏன் அப்படி கால் கட் பண்ணிட்டே இருக்க? மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் இப்போ பேசுகிற மூல இல்லை அனு. ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். தயவு செஞ்சு ஃபோன் வச்சுறேன். எப்பதான் பேசுவ? நைட் வர, சாப்பிடுற, தூங்கிட்டு திருப்பி எழுந்து கால் ஆஃபீஸ் போயிடுற. நானே மேனேஜ் திட்டான்னு டென்ஷனில் இருக்கிறேன். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க. இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவோட 25th anniversary, அதனால ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து பண்றாங்க. இன்னைக்கு கண்டிப்பா போறோம், அதனால சீக்கிரம் வந்துரு. சரி பார்க்குறேன். என்ன பாக்குற? நான் இன்னைக்கு 6 மணிக்கு வீட்டுல ரெடியா இருப்பேன். ஒழுங்க நான் வந்து கூட்டிட்டு போறேன். எப்பயும் போல எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்ன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி கூப்பிட்டு போகிறேன். நீ 6 மணிக்கு ரெடியாரு, நம்ம போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். என்ன விஷயம் சொல்லிட்டு சீக்கிரம் வேலையை பாருங்க. சார் இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது சார். அதுக்கு என்ன? இன்னைக்கு ஒரு 5 o'clock பெர்மிஷன் கிடைக்குமா சார்? காலையில் வேலைக்கு வர்றது மட்டும் லேட்டு, இப்போ வீட்டுக்கு போகணுன்னா சீக்கிரம் போகணுமா? நல்லா சார் இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சார். இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார். இங்கே பாருங்க, இங்கே வேலை செய்ய விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சம்பளத்துக்காக தானே வேலை செய்கிறீங்க, வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்கப்பா. நான் ஒன்றும் சும்மா எந்த வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு போகல. டெய்லி ஆஃபீஸில் ஓட்டம் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன். இரு இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? சார் அப்படி இல்லை சார். இங்கே பாருப்பா, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த எஸ்எம்எஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை முச்சு கொடுத்துட்டு முதல்ல கிளம்பு. என்கிட்ட பேசுறதே வேஸ்ட். மணி வேற ஆகிட்டே இருக்கே, வேற என்ன பண்ண போறாரோ? இதை வேற சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கேன். அனோ 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 எவ்வளோ நேரம் கதை தட்டுறது? உள்ள என்ன பண்றீங்க? தலைவர் செம்மையாக வலிக்குது. அனோ ஒரு டீ கிடைக்குமா? அனோ அனோ உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இருக்காங்க நீ மட்டும் போனை கொடு. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கண்டுக்காத மாதிரி இருக்கா? ஹோ, உனக்கு நான் இப்பதான் கணக்கு தெரியறேனா? காலையில இருந்து உனக்கு எத்தனை வாட்டி நான் ஃபோன் பண்ணிருப்பேன். ஒரு காலா அட்டெண்ட் பண்ணியா? ஏய், கால் பேசுற அளவுக்கு நானும் ஃப்ரீயா இல்ல, எனக்கே நிறைய வேலை இருக்கு. என்னை விட உனக்கு ஒர்க் தான் முக்கியமா போயிருச்சுல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அம்மா அப்பா வெட்டிங் அனிவர்சரி அந்த ஃபங்க்ஷனை நம்ம அட்டெண்ட் பண்ணணும்னு. நீ வருவன் பைத்தியமா ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கா பி. உன்னை கூட்டு உங்க அம்மா ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் போலாம் தான் இருந்தேன். அந்த மேனேஜர் போய் பெர்மிஷன் கேட்டேன். அவன் இருக்கிற வேலை முடிச்சுட்டு போ, இல்ல அப்படியே போயிருந்தான். என்ன பண்ண சொல்ற? உனக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, அதான் முக்கியமா போயிருச்சுல. இப்போ நல்லா தானே பாத்துக்கிற வேலைக்கு போயிட்டு, உனக்கு அதான் பிரச்சனையா? இங்க நான் ஒருத்தி இருக்குன்றதே மறந்துரு. என் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டேனா இதை பத்தி எதுவுமே நீ கவலைப்பட மாட்டல. உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். அப்ப அந்த ஆபீஸை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என் பிரச்சனையே
நீ மாறிட்ட அபி, அது மட்டும்தான். டெய்லி உன்னை பற்றி யோசிக்கணும், ஒன்று பழைய அபிலானும். அப்போ லோ பண்ண வெட்டியாக இருந்தேன். இப்போ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 30,000 வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஏன் உன் மாட்டேக்கு புரிய மாட்டேங்குது? ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் லோட் அதிகமாக கொடுத்து சாவடிக்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு வந்தால் நீ வேற சாவடிக்கிற. உன்னால என் மென்டல் தான் ஸ்பாயில் ஆகுது. நான் உன் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்றேனா? நான் வீட்டில் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்க விடுறியா? ஏதாச்சும் ஒன்று சொல்லி 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 இங்கே வரணும். நம்ம 2 பேருக்குள்ள சண்டை மட்டும் தான் நடக்குது. டெய்லி நான் சண்டை போட்டுட்டு இருக்கேனா? இன்னைக்கு மட்டும் நீ ஒழுங்கா வீட்டுக்கு வந்திருந்தனா நம்ம அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். இந்த சண்டே இருந்திருக்காத அபி. ஏய் நான் ஒண்ணு வேணும் வரணும்லடி. உன்னால இத்தனை நாள் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. நம்ம 2 பேர் போல அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க தோணல அபி. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வர முடியாம போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அது ஜஸ்ட் ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் தானே. நாளைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட்டுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பா அம்மா போய் பார்த்துட்டு வரலாமா? நான் எவ்வளோ சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸ் புரியவே இல்லைல்ல. உனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதானே, அவர் தான் சின்ன வயசுல அவங்களெல்லாம் விட்டு ஓடி போயிட்டாரு. பின்ன எப்படி தெரியும்? தேவலாம் பேசுற வளர்ச்சிக்காத. ஒத்தா இருக்க கஷ்டம் தான் இரு. நான் அப்படியே போயிரு. இதுக்கப்புறம் கூட வாழ்றதே வேஸ்ட். முதல்ல போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். என்ன லெட்டர்? இது என்ன புது டிராமாவா? என்கிட்ட கேட்டா பின்ன இது ஏன் பேக்ல எப்படி வந்திருக்கோம்? எனக்கு தெரியாது. டோர் லாக் ஆயிருக்கு. என்ன பண்ண? போகும்போது சும்மா டோர் வேற ஜாம் ஆயிருக்கு. நீ கீழே லக்ஷ்மி ஆண்டி கால் பண்ணி பாரு. எல்லாம் என் நேரம் பண்றேன். லக்ஷ்மி ஆண்டி கால் பண்ண சொன்னா எனக்கு கால் பண்றேன். ஹே, நான் லக்ஷ்மி ஆண்டிக்கு தான் பண்ணேன். உனக்கு எப்படி வந்துச்சு? திரும்ப கால் பண்ணு. திரும்ப எனக்கு தான் நீ கால் பண்ற. ஒரு ஃபோன் கூட ஒழுங்கா பண்ண முடியாதா? நான் அவங்களுக்கு தான் பண்ணேன். வேணா நீ பண்ணி பார். என்னத்த பண்ண? நீ எனக்கு தான் திருப்பி கால் பண்ற. நான் உங்களுக்கு தானே பண்ணேன். உனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு எதுவும் சரியா படல. சும்மா பைத்தியமாக அதை பேசிட்டு இருக்காத. ஏதாச்சும் டெக்னிக்கல் எரரா இருக்கும். அந்த ஜன்னல் கிட்ட போய் பார்க்குறேன். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓபன் பண்ண டோர. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. இங்க மாட்டிட்டோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி.
இப்போ என்ன பண்றது அபி? நானே பயத்தில் இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அப்போ அந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி யாராச்சும் உயிரோட இருக்கணும்னா யாராச்சும் ஒருத்தர் சாக வேண்டியதுதான். அப்ப எனக்காக நீ செத்துற அபி. ஆ உனக்காக நான் ஏன் மிஸ் ஆகணும்? அப்ப என்ன லவ் பண்ணும்போது எனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னல, அப்ப அதெல்லாம் பொய்யா? அது அப்போ இன்னும் உஷார் பண்ணுறதுக்காக சொன்னது. அதான் இப்போ கல்யாணம் டெய்லியும் உயிர் அடிக்கிறிய. உண்மையா சொல்லு, நீ என்ன உண்மையா லவ் பண்றல்ல? இல்ல வேற யாருக்குன்னா அஃபைல இருக்கியா? ஏய், உன் கூட பேசுறதுக்கு இந்த பாய்ஸ் எடுத்து நானே குடிச்சிடலாண்டி. நீயே சாகணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் சாகணும். சாவு. நீ தானே சொன்ன எனக்காக உயிரே கொடுப்பேன்ட்டு. குடு. நான் என்ன சாக மாட்டேன்னு நினைக்கிறியா? நானும் உன்ன மாதிரி இல்லை சரியா? நான் ரொம்ப உண்மையா லவ் பண்ணேன். அதான் சொல்கிறேன். நீ தான் நான் உண்மையாக லவ் பண்ணுறல. எத்துக்கு குடி. என்ன டக்குன்னு குடிக்க சொல்லிட்டான்? என்ன யோசிக்கிறேன்? ஐயோ, எடுத்துட்டா. ஒரு வாரம் குடிச்சிருவாளோ? அவசரப்பட்டுமோ? யோசிக்கிறேன். தானே பார்த்தேன். என்ன திரும்ப வச்சிட்ட? இல்ல, நான் உன்னை விட்டு போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பா அபி? இங்கே பாரு, 12 மணி 6 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எதுவும் அவசரப்பட்டு பண்ண வேணாம். ம் ஓகேவா? ம் சரி. அபி 12 மணி ஆயிடுச்சு அபி. நான் தான் சொன்னல எதுவும் நடக்காதுன்ட்டு. பாத்தியா, நான் ஃபஸ்ட்டு டோரு இல்லை வேறு ஏதாச்சும் வழியில் எஸ்கேப் ஆக முடியான்னு பார்க்குறேன். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். என்ன சுச்சுவேஷன் இருக்கும்? பசிக்குதா? இந்த டோரில் யாராச்சும் இருக்கீங்களா? அனு, ஏன் பேய் மாதிரி வந்து நிக்கிற? கையில நீ கத்தி வச்சிருக்க. கிட்ட வராதனோ, சும்மா விளையாடாத. என்னடி ஆச்சு? அபி, அபி, நான் உனக்கு குத்துறேனா? நான் யானோ யானோ என்ன யானோ
சொல்லணும். கொஞ்சம் கூட நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், நீ அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டேன்றல. என்னை மன்னிச்சிடணும். இத்தனை நாள் நீ என்ன சொல்ல வந்தாலும் அதை பற்றி எதையும் கண்டுக்காம வேலைன்னு வேலை பின்னாடியே போயிட்டேன். நீ இத்தனை நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. ஏனோ ஏய் என்னாச்சு? என்ன? அங்க பாரு, நமக்கும் இதே மாதிரி ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்ல. நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, நமக்கு தான் அது கொடுத்து வைக்கலையே. சி, அதெல்லாம் பற்றி ஏன் யோசிக்கிற? நமக்குன்னு ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்க தான் போகுது. அதுக்கு ஃபீல் பண்ணாத. கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கல. அபி, 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 அபி எங்க இருக்க? அபி, அபி, ஐயோ அபி, என்னாச்சு அபி? அபி எந்திரி, அபி, அபி எந்திரிடா. இது எதுக்குடா குடிச்ச? ஐயோ அபி, 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 எனக்காக உன் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே அபி. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் அபி. அபி, 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 என்ன பாரு அபி. எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வருது. அவங்களோட ஈகோ எல்லாம் தள்ளி வச்சுட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். பட் அதான் பண்ணுறதில்ல. சரி, இந்த வாய்ஸ் எப்படி வருது, எங்கேருந்து வருது, யாருன்னான்றதானே யோசிக்கிறீங்க? ஒரு சின்ன ரீகேப். இது யார் இங்கிட்ட இருந்து வச்சிருப்பா? ஹாய், நான் தான் காமதேவன், ஏன்ஷியன்ட் காட் ஆஃப் லவ், அதாவது காதலின் கடவுள். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியுது. என்ன காட் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏன் பிரிச்சுட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம், எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. அபி, தண்ணி.
அபி அபி என்ன பாரு அபி அபி என்ன பாருடா அபி நானும் வந்திருக்கேன் அபி என்ன பாரு அபி ஏய் அனு உனக்கு ஒன்றும் அவ்வளோல எனக்கு ஒன்றும் அபி உன்னை எங்க மிஸ் பண்ணிடுவோன்னு நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டு தெரியுமா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பயன்ட்டானு எனக்கு என்ன நடந்துச்சு நமக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு நானும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு சாரி அபி நான் தான் சாரி சொல்லணும் நான் தான் உன்னை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சிட்டேன் இதுக்கப்புறம் உன்னை நான் அப்படி விடவே மாட்டேன் இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன் ரிலேஷன்ஷிப் 50-50 இல்லை. சம்டைம் நீங்கள் 70 எஃபர்ட் போடுறீங்கன்னா அவங்க 30, அவங்க 80னா நீங்கள் 20. இப்படி 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இருக்கும்போது அவங்கள இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அவங்க போன பிறகு ஃபீல் பண்ணி ஒரு யூஸ் இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட்டால் இந்த கதவு மட்டும் இல்லை, வாழ்க்கையோட எல்லா கதவும் ஓப்பன் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மீண்டும் சந்திப்போம். உன்னை எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்பயே என் லைஃப் நாசமா போச்சு. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது விஜய். நம்ம பிரிஞ்சிடலாம்.